நீ சொல்லலக்கா, ஆனா உன் டோன் அப்படிதான் இருக்கு. உன் மாமியார் சொல்றத நீ நம்புற மாதிரி தானே பேசுற. இது பாரு, எனக்கு சொன்னதெல்லாம் பாஸ்கர் தான். இன்னும் நான் அத்தை கிட்ட பேசவே இல்ல. அவர் ஒன்னும் அவங்க அம்மாவுக்கு சலிச்சவர் இல்ல. அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னு இன்னும் நான் உன்கிட்ட சொல்லவே இல்ல. நீ ஏன் மறுத்து பேசிட்டு இருக்க? நிச்சயம் அவர் என் பக்கத்துல இருக்கிற நியாயத்தை உன்கிட்ட சொல்லியிருக்க போறது இல்ல. அவர் என்ன என்னென்னலாம் பேசினார் தெரியுமாக்கா? என்ன நேரடியா விபச்சாரின்னு சொல்லல, அவ்வளவுதான். நீ என்னடானா அவர் சொன்னதை நம்பி என்ன கேக்குற? கூட பிறந்தவளை கூட கேட்க முடியாத வார்த்தையை என்ன பார்த்து கேக்குறாரு. பொருளை விக்கிறதுக்கு ஏன் பொம்பளைய செலக்ட் பண்றாங்க தெரியுமா? நல்லா மைக்கி தலையில கட்டிடுவீங்கன்னு சொல்றாரு. அவர் உன் புருஷன் தான், ஓரளவுக்கு உரிமை இருக்குதான். ஆனா இந்த அளவுக்கு அவர் பேசுறதுக்கு உரிமை கொடுத்தது யாரு? இத பாருடி, குரலுக்கு வாக்குப்பட்டவ இடுக்கு பயந்தா எப்படி? வீட்டு மாப்பிள்ள கோவத்துல 2 வார்த்தை சொல்லிட்டா நீ என்ன குறைஞ்சா போயிடுவேன்? பொறுத்து போனாதான் என்ன தப்பு? உன் பேச்சால அபியோட வாழ்க்கை பாதிக்கப்படுங்கிற அறிவு இருக்கா உனக்கு? நாளைக்கு உனக்கு வரப்போறவன் உன்னை திட்டினா தாண்டி புரியும் உனக்கு. இத பாருமா, அவருக்கு வாக்கப்பட்டிருக்கிறது அக்கா, நான் இல்ல. அப்படி ஏன் புருஷனா இருந்தா இந்த அளவுக்கு பேசுற உரிமை கிடையாது. அப்படியும் பேசியிருந்தா நான் உதைச்சிருப்பேன். ஆனந்தி, நீ எதுவும் சொல்லாதக்கா. உன் வாழ்க்கை எங்களுக்கு முக்கியம் தான். ஆனா அதுக்காக ஒரு வேசிய பேசுற மாதிரி என்ன பேசுறது என்னால பொறுத்துக்க முடியாது. உன் கழுத்துல தாலி கட்டினவர்ன்றதுக்காக நீ அவரை பொறுத்துக்க வேண்டிய கடமை உனக்கு இருக்கு. ஆனா அது எனக்கு இல்ல. நீ ஒன்னும் அவரை உதைக்க வேணாம். அட்லீஸ்ட் உண்மையை புரிஞ்சு நடந்துக்க. ஏய், என்ன பேச்சு பேசுற நீ? அம்மா விடுமா. சாரி ஆனந்தி, நான் ரொம்ப செல்ஃபிஷா பிஹேவ் பண்ணி உங்க எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்துறேன். இனிமே எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அதை உங்க மேல சுமத்த மாட்டேன். அவர் ஏதாவது தப்பா பேசியிருந்தா நான் அவர் சார்பா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சாரி, நான் வரேன். அக்கா, அபி, இல்லம்மா, இது பேசி முடிகிற பேச்சு இல்ல, மேலும் மேலும் காயப்படுத்துற பேச்சு. நான் வரேம்மா, நான் வரேன். போதுமாடி, போதுமா? அவளை அழ வச்சுட்டேல்ல பாரு, எப்படி மனசு கஷ்டப்பட்டுட்டு போற. உன்னால எனக்கு நிம்மதியே இல்லடி. கடைக்கு போயிட்டு வர வழியில் கள்ள வண்டிக்காரனை பார்த்தேன், கள்ளம் வாங்கிட்டு வந்தேன். இந்தா ஆனந்தி. இல்லையா மனோகர, இந்தா. என்னடா இது? ஏக்கா இந்தாக்கா. வேண்டாண்டா. ஆர்த்தி, வேண்டாம் மாமா. யாரும் பேச மாட்டேங்களாக்கும்? நம்ம வீடு என்ன புயல் கடந்து போன பூமி மாதிரி இருக்கு. என்னடா விஷயம் மனோகர? மாமா வந்துட்டு போனார். அதான் நான் பார்த்தேன். அந்தாலும் இங்கே எதுக்கு வந்து ஆடிட்டு போயிருக்கான்? அப்படி என்னது சொன்னா? எல்லாரும் முகட்டை பார்த்து மூஞ்சியை சுழிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. அனந்தி அக்கா பார்க்குற வேலை சரியில்லைன்னு அந்த அத்தை சொல்லியிருக்காங்க.
பதிலுக்கு ஆனந்தி அக்கா என்னமோ பேசியிருக்கு. அத அந்த அத்தை மாமா கிட்ட மூட்டி விட்டு மாமா இங்க வந்து ஆனந்தி அக்கா கூட சண்டை போட்டுட்டு போனாரு. அக்காவும் பதிலுக்கு பதில் பேசிருச்சு. அப்படியா விவரம்? அதான் ஆனந்தி தான் பதிலுக்கு பதில் பொறுக்க கொடுத்துருச்சுல்ல, பிறகு என்ன? என்னடா நீயும் முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்கே? இது இத்தோட தீர்ந்துடுமா? நம்ம அபி அந்த வீட்ல தான் இருக்கா. ஆனந்தி பேசின பேச்சுக்கு அந்த வீட்ல எல்லாருமா சேர்ந்து அபிய தானே திட்டி தீர்த்துடுவாங்க. எனக்கு அவளை நினைச்சாதான் கவலையா இருக்கு. கவலைப்படாதக்கா, அபி ஒன்றும் சின்ன பொண்ணு இல்லை. அட போட, புதுசா கல்யாணம் ஆன பொண்ணுக்கு மாமியாரு நாத்தனாரு தான் பிரச்சனையா இருப்பாங்க. புருஷன் ஆறுதலா இருப்பான், அதனால அவ எல்லாத்தையும் சமாளிச்சுடுவா. ஆனா அபி வீட்டுக்காரரு அவங்க அம்மா மாதிரியே பேசுறாரு. அதான் வருத்தமா இருக்கு. ஏக்கா, நீ சொல்கிறது சரிதான்க்கா. உன் மருமவன் பாம்பா பழுதான்னு தெரியாத ஒரு குழப்பம் பிடிச்ச ஆளு தான். ஆனால் அபியை நம்புக்கா, அவள் எல்லாத்தையும் பக்குவமாக பார்த்துக்குவா, எல்லாத்தையும் அவள் சமாளிச்சுக்குவாக்கா. அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் தேடி தேடி வந்து சண்டை போடுறாங்க. சிவனேனி ஆனந்தி வேலைக்கு போறா, இவளுக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? தேடி வருது வேண. அம்மா, பாஸ்கர் மாமா பேசினது ரொம்ப மோசம். என்னாலேயே தாங்கிக்க முடியல. அவர் பேசின வார்த்தையெல்லாம் சரியில்லைதான். ஆனா அபிய மனசுல வச்சுக்கிட்டு நாம பொறுத்தில்ல போனோம். ஆனா ஆனந்தியும் பதிலுக்கு பதில் ரொம்ப பேசிட்டா. அட போமா, ஆனந்தி அக்கா பேசினது ரொம்ப குறைச்சல். நானா இருந்தேன் மெட்ராஸ் பாஷையில கெட்ட வார்த்தையை போட்டு திட்டிருப்பேன். இவ ஒருத்தி சும்மா இருடி. இப்போ என்ன, மாப்பிள்ளை வந்தார், மணக்க மணக்க அம்சமாக ஒரு சண்டையை போட்டு போனார். எல்லாரும் பார்த்தீங்கல்ல, அதை அந்தளவோட விட்டுற வேண்டியதானே? ஏன் வருத்தப்பட்டு இருக்கீங்க? ஏக்கா, நான் வேணும் உனக்கு ஒரு காய் போட்டுமா? வேண்டாடா. ஆனந்தி, உனக்கு சண்டை போட்டு கலப்பறப்பில்ல? வேண்டாம். என்னது ஆளாளுக்கு வேணாங்கிறீங்க? எதுவாக இருந்தாலும் வயிற்றுக்கு வஞ்சனம் பண்ணக்கூடாது ஏக்கா? இருக்கிற சோத்தை நிம்மதியா திங்க முடியாம இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுதுடா. இது இப்படியே வளர விடக்கூடாது. ஆனந்தி, மாப்பிள்ளை கிட்ட இந்த மாதிரி நான் பேசினது தப்பு, கோவத்துல பேசிட்டேன்னு மன்னிப்பு கேட்டா பிரச்சனை தீர்ந்துடுமா? தப்பு பண்ணது அந்த ஆளு. வீடு தேடி வந்து கண்டபடி பேசிட்டு போன ஆள் கிட்ட நான் எதுக்குமா மன்னிப்பு கேட்கணும்? கரெக்ட். ஆனந்தி அக்கா திட்டினது பார்த்தாதுன்னு நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இதுல மன்னிப்பு வேற கேட்கணுமா? ஏய், நீ வேற என் நடுவில் பேசுற. சீ போடா. இதுல சரி எது தப்பு எது, நம்ம கௌரவம் போயிடும், இதெல்லாம் பார்க்க முடியாது ஆனந்தி. சில சமயத்துல தெரிஞ்சே சிலது நம்ம விட்டு கொடுக்கறது இல்லையா? அது மாதிரிதான் இது. எப்படிமா அந்த பேச்சு பேசின ஆள் வீட்டு படி ஏறி நான் போய் மன்னிப்பு கேட்கணுமா? இங்கே பாரு ஆனந்தி, நான் ஒரு யோசனை சொல்கிறேன் கேட்டுக்கோ. நாளைக்கு சித்தி அந்த வீட்டுக்கு போகுது, நீயும் கூட போய் அங்கே போய் நில்லு. அவங்க ஏதாவது இதை பற்றி கேட்டாங்கன்னா தெரியாமல் செஞ்சுட்டா மன்னிச்சுக்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிடு. மீறி எது பேசினாலும் காதில் வாங்கிக்காத, புரியுதா? அது எப்படி? எல்லாம் தெரிஞ்சுதானே பேசினாங்க. இவ ஒருத்தி பெரிய மனுஷன் மாதிரி ஓடல பேசிட்டு. சரி, ஆக்கி வச்சிருந்த சோத்தை ஆற போட்டிருந்தா எப்படி? எல்லாரும் போய் கையை கழுவிட்டு வாங்க, நான் போய் சோறு எடுத்துட்டு வரேன், சாப்பிடலாம். அட எந்திரிங்க. என்னம்மா எல்லாரும் பயந்துட்டு இருக்கீங்க? தம்பி ஏதோ பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணிருக்காரு. திருச்சி ஆபீஸ்ல வெரிஃபிகேஷனுக்கு லெட்டர் வந்திருக்கு. தம்பி நல்லவர்னு எழுதி அனுப்பிப்போம், கையெழுத்து வாங்கணும், அதான் நேரில் வந்திருக்கோம். இது ஒரு கையெழுத்து கொடுங்க தம்பி. தம்பி பாஸ்போர்ட்லாம் அப்ளை பண்ணிருக்கீங்க. வெளிநாடு சுத்தி பார்க்க போறீங்களா இல்ல வேலைக்கு எதுவும் போறீங்களா? அண்ணன் கோயிலுக்கு வாமா, வா வா. மதியானம் 2 சிக்கன் ஃபுல் பிளேட் பிரியாணி, ராத்திரி 10 பரோட்டா சால்னா. சாப்பிட்டியாம்மா? இல்லப்பா. முதல்ல போய் சாப்பிடு. போமா.
என்ன பாக்குறேன்? சாப்பிட்டியாமா? சாப்பிட்டேன்ப்பா. தேங்க்யூ. குட் நைட். குட் நைட். உட்காருங்க உட்காருங்க. அபி, உன் தங்க பண்ண சரின்னு நினைக்கிறியா? ஆ? என்ன நினைச்சிட்டு இருக்கா அவ? அபி, உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். அபி, ஏண்டி சுடு தண்ணி ரெடியா? ஆமா, இப்ப ஆபீஸ்க்கு போறாரு. சுடு தண்ணி ரெடியான்னு கேட்டுனுக்குறாரு. நானே ஈர வரக வச்சுக்கின்னு அவஸ்தைப்பட்டுக்கிறேன். வந்துட்டாரு. ஏண்டி நான் என்ன பட்ட தண்ணியா கேட்டேன்? குளிக்கிறதுக்கு சுடு தண்ணி கேட்டேன். அதுக்கு இத்தனை பேச்சாடி? கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? விறகு எரியலன்னு நானே அவஸ்தைப்பட்டுக்கிறேன். சும்மா கூவின்னு இருக்காதீங்க. ஆமாங்கடி, சும்மா இருந்தா சும்மா உட்காந்துருக்கேங்கிறது, பேசினா ஏதாவது பேசுனேங்கிறது. உங்களுக்கெல்லாம் வேற வேறையே இல்லடி. ஆமா, நானே இங்க கண்ணு எரிந்து லோன் பண்ணிக்கிறேன். ஐயோ, என்ன விறகு வாங்கினு தெரியலையே, இப்படி கண்ணு எரியுது. விவரம் இல்ல. விறகு போஞ்சா நான் என்னடி பண்ண முடியும்? ஏண்டா, ஒரு விறகு கூட ஈரம் இல்லாம உன்னால வாங்கிட்டு வர முடியாதா? ஊரே என்னை பார்த்து பயப்படுது. எனக்குன்னு இப்படி விவரம் இல்லாம வந்து பிறந்திருக்கிய. அவனை ஏண்டி திட்டுற? இவன் விவரத்தையும் சேர்த்து தான் நீ பெத்து போட்டிருக்கிய. உன் வாரிசா ரெண்டாவது பிள்ளை மொள்ள மாதிரி உள்ள இருக்கானே, அவனை போய் திட்டு போ. ஏங்க, இப்ப நான் இவனை பத்தி தானே பேசிட்டு இருக்கிறேன். நீங்க அவனை இழுக்கிறீங்க. ஏங்க இந்த மாதிரி அணத்திக்கிட்டு இருக்கிறீங்க? ச்சே. லட்சுமி, என்னங்க சட்டப்பையில பணம் வச்சிருந்தேன் பாத்தியா? எந்த சட்டையில? காக்கி சட்டையில தான் பணம் வச்சிருந்தேன், காணோம். நான் பாக்கலங்க. அடப்பாவி, என்னடா அது? பணத்தை காணும்னு இவ்வளவு அலட்சியமா சொல்ற? எவ்வளவு? 500 ரூபாமா. 2 நாள் ஆட்டோ ஓட்ட பணம். இன்னைக்கு சாயங்காலம் ஓனர் கொடுக்கணும். ஏண்டா 500 ரூபாய் பணத்தை சட்டை பாக்கெட்ல வைப்ப? நல்லா தேடி பாருடா. வேற எங்கேயும் தேட வேண்டாண்டி, வேற எங்கேயும் தேட வேண்டாம். உள்ள இருக்கானே உன் ரெண்டாவது பையன் மொள்ள மாதிரி, அவன் தான் எடுத்திருப்பான். அவனை போய் கேளு போ. கொஞ்சம் இருங்க, இதோ வந்துட்டேன். நகருடா.
டேய் ராஜேஷ் டேய் ராஜேஷ். ராஜேஷ் ராஜேஷ் பேர பாரு பேர ராஜேஷ் திருட்டு பய டேய் ராஜேஷ் அடேய் அடே ராஜேஷ் டேய் டேய் ஏந்திரா எடுவட்ட பையல ஏந்திரி. நீ நிம்மதியா தூங்க விடாம டீ கொண்டு வராம எழுப்பாதுன்னு சொல்றல. கொதிக்கிற வெந்நீரை கொண்டு வந்து மூஞ்சில ஊத்துற. விளங்காத போனவனே அண்ணன் பேக்ல பணம் எடுத்தியா? டேய் 500 ரூபாடா 500 ரூபா நோட்டு. அதுவா? வண்டி வாடகை காசுறாது. எடுத்தியாடா? பிச்சை காசு 500 ரூபா நான் தான் செலவுக்காக எடுத்தேன். இப்போ என்ன? அட பாவி விளங்குவியாடா நீ? உன் கையில பாம்பு புடுங்க. எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டியாடா? செலவு பண்றது தானே எடுக்கிறது. அப்புறம் என்ன செலவு பண்ணிட்டியான்னு கேக்குறேன். சரியான டார்ச்சர் குடும்பம். டேய் டேய் பேசிட்டே இருக்கும்போது எங்கடா போற? நில்லுடா. டேய் ராஜேஷ் அடேய் அடே ராஜேஷ் டேய் பொறம்போக்கு. அவன் தலையில இடி விழ, அவன் வாயில மண்ணள்ளி போட, அம்புட்டு பணத்தை தின்னுட்டானே. ஐயோ ஐயோ. ஏண்டா இப்ப வண்டிக்கு என்னடா பண்ணுவ? ஒன்றும் புரியலம்மா. சாயந்தரத்துக்குள்ள பணம் கொடுக்கலன்னா ஆட்டோ எடுக்க முடியாதும்மா. இப்படி ஒரு தண்ட புள்ளைய நான் போய் பெத்தேன் பாரு. ஐயோ கடவுளே. ஏண்டா அவன் பணம் எடுத்துட்டான்னு தெரிஞ்சதோ நீ விரை கடை தூக்கி 4 சாத்ததை விட்டுட்டு அவன் போற அழக பார்த்து ரசிச்சிட்டு இருக்கியா? உருப்பட மாட்டேடா. நீ உருப்படவே மாட்ட. என்ன பண்றது ஒண்ணுமே புரியல. இந்தாங்க, இதை வச்சு பணத்தை கட்டி ஆட்டோ விடுங்க. உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அன்னைக்கு பிரச்சனைன்னு வந்தப்போ எதுவுமே யோசிக்காம செயினை கட்டி கொடுத்த. இப்போ வளையல கட்டி கொடுத்துருக்க. நீ ரொம்ப நல்லவ. இதெல்லாம் நான் ஒன்றும் சும்மா செய்யல. என் தங்கச்சியை உன் தம்பி கட்டிக்கணும் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். என்னைக்கு இருந்தாலும் என் தங்கச்சிக்கு புருஷனா வரப்போறது உன் தம்பி தான். என்னடி சொல்ற? ஆமா, உனக்கு எதுவுமே புரியாதே. உன் தம்பி தான் என் தங்கச்சியை கட்டிக்கணும்னு சொல்றேன். நிறைய செலவு பண்ணி வெளியே கட்டி கொடுக்கறதுக்கு எங்களுக்கு வசதி கிடையாது. அதனால உன் தம்பி தான் என் தங்கச்சியை கட்டிக்கணும். எல்லாம் சரிதான். அதுக்கு அவன் ஒத்துக்கணுமே. ஏற்கனவே விவகாரம் பிடிச்சவனாச்சே அவன். அதை எப்படி ஒத்துக்க மாட்டான்? இவ்ளோ செஞ்சதுக்கு அப்புறம் மாட்டேன்னு சொல்வானா? அப்புறம் எதுக்கு நீ அண்ணன் தண்டத்துக்கு உக்காந்துக்கிட்டு? இந்த பார், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அவங்கிட்ட பேசி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வை.